இதான் பிச்சாவரம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் பிச்சாவரம். இல்லை சொல்லி இது சொல்கிறேன். இல்லை இது பிச்சாவரம்னு சொல்லிடே. ஆமாண்டா இதாண்டா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. ஆமா இப்போ நம்ம குளிக்கல உள்ள சாவ போறான்ப்பா. இங்க வண்டி எங்க எடுத்துறா எங்கடா வண்டி வண்டி எடுத்துறான். பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் ஊர் கொடியம்பாளையம் பீச்சு. பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் தாண்டி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு உண்டான அந்த பீச் இருக்கும். ஸோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி இங்கே வரது எல்லாமே கப்புள்ஸாக தான் வருவாங்க. நாங்கள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்தாலுமே பசங்க இது வரைக்கும் நான் 3 டைம் வந்திருக்கேன். இது வரைக்கும் பசங்க கூட தான் நான் வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆள் இல்லை, யாரும் இங்கே இட்டு வர ஆளுக்கு யாரும் வர மாட்டுறாங்க கூட யாரும். ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வியூஸ் காட்டுங்க ப்ரோ. இந்த வியூஸ் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஏங்க இங்கே என்ன வச்சு வியூஸ் காட்டுங்க, இங்கே என்ன வச்சு வியூஸ் காட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படிங்க கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுதா முடிஞ்சு. இந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ்லாம் உள்ளார போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு, பேசிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. உள்ளார போய் உட்காந்து நல்லா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் இது. அது வந்து தெளிவாக சொல்கிற அளவுக்கு உங்களுக்கே இந்த வியூஸ் பார்த்தாலே தெரியுது எதுக்கு இருக்குன்னு. அப்படியே வந்தீங்கன்னா வாங்க. கூமாப்பட்டின்ற ஒரு ஊர், அவர் ஃபேமஸ் ஆக்கிட்டாரு. இது கொடியம்பாளையம். இதை வந்து என் ஊர்லாம் இல்லை, இருந்தாலும் கொடியம்பாளையம் வந்து ஒரு தனி ஐலாண்டுங்க. இதை தாண்டி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு பிச்சாவரம் அது ஒரு தனி ஐலாண்டு தாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேமிலியோட வந்து ஒரு போட்டிங் போகிறதுக்கு நல்ல பிளேஸு. பட் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட கொடியம்பாளையம் பீச் தான். நாங்கள் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்திருக்கோம். இது 3வது தடவை. நாங்கள் எப்போ வரும்போதுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாருமே ஃபேமிலிஸோடு வந்திருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் வர நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக தான் வருவாங்களே. அன்றைக்கி அடிக்கடி கிட்டத்தட்ட ஒரு 200 கப்புள்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அவங்க அங்கே போயிட்டு ஷாலை சாத்திட்டு எது பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் உள்ளார தட்டு போவான். என்னங்க இது அதெல்லாம் பார்க்கல எங்களுக்கு மனசே கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, எங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ்லாம் பார்த்தாலே அழகாக இருக்கும். எப்படின்னா உங்கள் நண்பரோட சேர்ந்து எப்படின்னா அந்த ட்ரிங்கிங் பார்ட்டி, ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட்டு, நல்ல ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டை பார்த்தாலும் நீங்கள் வேறு தான் நினைப்பீங்க, ஏன்னா அது வேறு ஒரு ஸ்பாட்டு. இருந்தாலும் ஒரு சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டில் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஏரியாவை சுற்றி அந்த சர்க்கிளையும் அப்படியே சர்க்கிளைன்ஸ் பண்ணுங்களா. அப்படியே நம்மளோட சீயெல்லாம் காட்டுங்க. ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். அது பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அதுவும் இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் வந்தாக்கா இன்னும் ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ கப்புள்ஸுக்கெல்லாம் ஒரு விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இப்போலாம் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்து அதிகமாக வந்து கேஸ் போட வராங்க. ஸோ வந்தீங்கன்னா ஒரு சேஃப்டியாக வாங்க. யாரும் இல்லாத நேரத்தில் அப்படியே ஒரு வந்து ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு தான் ஆள் இல்லை, நீங்களாவது வரவங்க ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா இருந்தால் சரி தான். எதுலேயும் மாட்டிக்காதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் மாட்டிக்காதீங்க. எது பண்ணாலும் தவறு இல்லாமல் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து கொடியம்பாளத்துக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான். ஆகாஷ் பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டு இருக்கோம். என்னோட கேமராமேன் எனக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2 மணிக்கே பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பீச் உள்ள இறங்கினா செம்ம கூலிங்காக இருக்கும். ஆனால் நான் குளிக்கலையான்னு பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் குளிச்சுட்டு போனாங்க. உப்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே அரிக்கும். இருந்தாலும் ஆகஸ்ட் நான் சொன்னேன், அவன் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தனம் மாரி போயிட்டு அங்கே குளிச்சுட்டு இருக்கான். அந்த பாருங்க உட்காந்துரு, அவனுக்கு ஜூம் பண்ணி காட்டுங்க. அவன் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான். இப்போ பார்த்தாலும் வெள்ளத்தனம் தான் ஆகாஷுக்கு. அதை வர அவன்ட்டு நீங்கள் கருத்துக்கள் கேளுங்க. ஆகாஷுங்க வாங்க, வெயிட் பண்ணுங்க. நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் கடலூர் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா 2800 ஏக்கரு. எங்களோட கடலூர் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற இடம். ஏன்னா எங்கள் ஊர் வரலாறு பற்றி நானே தான் சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் துப்பறிவாளன் படம், கந்தசாமி படம்லாம் எடுத்தாங்க. அப்போ நான் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாக இருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிங்கு, ஒரு ஃபேமிலி டூரிஸ்ட்டு, எல்லா விதமான ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இந்த இடத்துல இருக்குது. அதை சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான், பிச்சாவரம் சரௌண்டிங்கு. ஏங்க எங்க ஊரு பிச்சாவரம் தண்ணியை பாருங்க, எங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தண்ணியை பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. எங்க இதை பாருங்க, பார்த்தலங்க பாருங்க, தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குங்க. பாருங்க எங்க ஆகாஷ், பாரு ஆகாஷ், குடுற ஆகாஷ், இங்க பாருங்க. எங்க ஆகாஷ் தண்ணி இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபினிஷ் ஆகுது. ஏன்னா இங்கே இருக்கிறது மெயின் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. சிரிப்பு மூட்டார் ஆகாஷ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடியம்பாளையம் பீச்சு. ஸோ வாங்க கப்புள்ஸ்லாம் வாங்க, மாட்டிக்காமல் இருங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதோட என்னோட vlog முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் பாய். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிங்கன்னா நான் இன்னும் நிறைய ஸ்பாட்டெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுவேன். ஸோ எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.